இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கலாகிறது. சட்டத்திருத்த மசோதாவை உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். மக்களவையில் வக்பு சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்வதை திமுக கடுமையாக எதிர்க்கும். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி திட்டவட்டம். DMK has been opposing the bill and our party, the DMK and our leader, the Chief Minister of Tamil Nadu has passed a resolution in the Tamil Nadu Assembly opposing the bill. So we will oppose the bill. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வக்பு மசோதா தாக்கல் செய்யப்படுவதன் எதிரொலி அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் அவைக்கு வர வேண்டும் என பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அறிவுறுத்தல். டெல்லியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் முக்கிய ஆலோசனை. வக்பு மசோதாவுக்கு எதிரான வியூகம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். அடுத்த 5 ஆண்டுகளில் 50 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும். டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் 2வது விமான நிலையங்கள் அவசியம் என்றும் மாநிலங்களவையில் அமைச்சர் ராம்மோகன் தகவல். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 298 பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு தகவல். கடந்த ஆண்டு ஜூலையில் நிகழ்ந்த பேரிடர் குறித்து மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் விளக்கம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் சிலி அதிபர் கேப்ரியல் போரிக் சந்திப்பு. பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் இருதரப்பு நல்லுறவு குறித்து முக்கிய ஆலோசனை. இந்தியாவிற்கு சிலி ஒரு முக்கியமான நட்பு மற்றும் கூட்டாளி நாடு என பிரதமர் மோடி பெருமிதம். கனிமங்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் எனவும் பேச்சு. பாங்காக்கில் நாளை தொடங்குகிறது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. மாநாட்டில் பங்கேற்க தாய்லாந்து பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. குஜராத் மாநிலம் பனாஸ்கந்தா பகுதியில் உள்ள பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து. பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் தொழிலாளர்கள் 18 பேர் பலி, பலர் படுகாயம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த விபத்தில் ஓட்டுநர்கள் 2 பேர் உயிரிழந்த சோகம். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 3 ஆண்டுகளில் நிறைவடையும். மாநிலங்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JB நட்டா பதில். கட்சி பாகுபாடின்றி அனைத்து தொகுதிக்கும் நலத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு வருகிறோம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். எனவே அதில் போய் இந்த திட்டத்தை போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. எந்த கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது. திருச்சியில் 290 கோடி மதிப்பில் அமைய உள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் குறித்து அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம்.
திட்டம் நாளுக்கு நாள் தாமதமடைவதால் விவசாயிகள் கவலை என அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் பேச்சு. கோவை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வரும் 15ஆம் தேதி நேரில் ஆஜராக எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவு. தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக அதிமுக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் சுமார் 92 லட்சம் பயணிகள் பயணம். அதிக அளவாக மார்ச் 7ஆம் தேதி 3,45,00,000 பேர் பயணித்ததாக மெட்ரோ நிர்வாகம் தகவல். கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடி வேலை வழங்கப்படும் என்ற அரசாணை இன்னும் அமலில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 3 கட்டங்களாக நிறைவேற்றப்படும். சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலுரை. சட்டப்பேரவையில் சின்ன பயலே சேதி கேளடா என்ற பாடலை பாடிய அமைச்சர் ஏவாவேலு. முதலமைச்சர் ஸ்டாலின் காரில் பயணிக்கும் போது எம்ஜிஆர் பாடலை தான் கேட்கிறார் எனவும் பேச்சு. நினைவு வந்தது என்னன்னு சொன்னா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார்? திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு 2 கண்கள், ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழும், இன்னொன்று கல்வித்துறை. எந்தவிதமான கட்சி பாகுபாடும் இன்றி ஒவ்வொரு தொகுதியிலும் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது நடந்து வரும் பணிகளை பட்டியலிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி பதில். புகைப்படத்தோடு எடுத்துரைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு, இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது குறிப்பிட்டவாறு எந்தவிதமான கட்சி பாகுபாடுமின்றி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தற்கொலைக்கு பல காரணங்கள் இருக்கும்போது ஆன்லைனில் விளையாடுவதால் தான் தற்கொலை செய்து கொள்வதாக கூறுவதை ஏற்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் நிறுவனம் தரப்பில் பதில். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டம். காங்கிரஸ் பிரமுகர் அமுதரசனை தாக்கிய காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முழக்கம். பல்லடத்தில் இளம்பெண் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் போலீசார் தீவிர விசாரணை. கிராம நிர்வாக அலுவலர் புகாரை தொடர்ந்து உடலை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு. பல்லடம் அருகே கல்லூரி மாணவி மர்ம மரணம் விவகாரம். மாணவியின் தந்தை மற்றும் சகோதரனை கைது செய்து சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை. ஆண்டிப்பட்டி அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் ஒரு குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த கிராம மக்கள். தங்களை ஊருக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் மனு. என் மகன் கலப்பு திருமணம் பண்ணதுனால என்னை ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. நாங்களும் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம், யாருமே அதை பெருசாக எடுத்துக்கறல. அதனால் இப்போ குலசாமி நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே சொத்துக்காக பெற்ற தந்தையை வெட்டி கொன்ற கொடூர மகன்.
பேருந்துக்காக காத்திருந்தவரை வெட்டி கொன்றுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் போதை மாத்திரை விற்பனை செய்த 6 பேர் கொண்ட கும்பல் கைது. மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து போதை மாத்திரை வாங்கி வந்து விற்பனை செய்தது விசாரணையில் அம்பலம். கல்வராயன் மலை அருகே இன்ஸ்டா மூலம் பழகி உல்லாசம் அனுபவித்துவிட்டு திருமணம் செய்ய மறுத்ததால் சிறுமி தற்கொலை. பல பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி ஏமாற்றிய இன்ஸ்டா ரீல்ஸ் ஹீரோவை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை, மாணிக்க மாலை உள்ளிட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்ததால் இளைஞர் கொலை என புகார். சம்பவம் தொடர்பாக 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. IPL போட்டியின் போது ரசிகர்களின் செல்போன்களை திருடிய 8 பேர் கொண்ட ஜார்க்கண்ட் கொள்ளை கும்பல் அதிரடி கைது. 36 செல்போன்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை. நடிகர் மோகன்லாலின் எம்பூரான் திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியாது. இது விளம்பரத்திற்காக போடப்பட்டுள்ள மனு என பாஜக நிர்வாகிக்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம். மதுரை உசிலம்பட்டியில் மோகன்லால் படத்தை செருப்பால் அடித்து விவசாயிகள் போராட்டம். எம்பூரான் படத்தில் முல்லை பெரியாறு அணையை இடிக்க வேண்டும் என்று மறைமுகமாக கூறியதற்கு எதிர்ப்பு. சினிமா துணை நடிகையும் பிரபல சின்னத்திரை நடிகையுமான நேபாளத்தை சேர்ந்த ஷர்மிளா தாப்பா மீது வழக்கு. பாஸ்போர்ட் மோசடி வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் வழக்கு பதிவு. இந்தியா சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட 40 டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மர் சென்றடைந்தது. யாங்குன் கடல் எல்லையில் இருந்து உணவு, மருந்து உள்ளிட்ட பொருட்களை மற்ற பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணிகள் தீவிரம். மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2719ஆக அதிகரிப்பு. சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதி. நிலநடுக்கத்தால் உருகுலைந்த மியான்மரில் மீட்புப் பணிகள் 5வது நாளாக மும்முரம். கட்டிட இடிபாடுகளை ராட்சத இயந்திரம் மூலம் அகற்றி வரும் பேரிடர் மீட்புப் படை வீரர்கள். காசாவில் 10 நாட்களில் மட்டும் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 322 குழந்தைகள் உயிரிழப்பு. கடந்த 18 மாதங்களில் 15,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன ராணுவம் அதிர்ச்சி தகவல். மியான்மர், தாய்லாந்தை தொடர்ந்து ஜப்பானில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட 80% வாய்ப்பு. பேரிடரின் போது சுமார் 3 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும் என அந்நாட்டு அரசு பகீர் தகவல். சர்வதேச ஹாக்கி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இந்திய நட்சத்திர வீராங்கனை வந்தனா கட்டாரியா. 320 போட்டிகளில் 158 கோல்கள் அடித்த கட்டாரியா கனத்த இதயத்துடன் விடைபெறுவதாக அறிவிப்பு.